திரு வைகோ அவர்கள் அன்றைக்கு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் தலைவர்களிடையே பூசல் புணர்கள் இருக்கலாம், ஆனால் புதிதாக ஒரு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது, அதற்கு நாம் அனுமதிக்கூடாதுன்னு சொன்னார். உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இந்த சித்தாந்தம் உள்ள வர வேண்டும், இந்த சித்தாந்தம் வெளியேற வேண்டும், இவர்கள் யார் முடிவு செய்வது? தமிழ் தேசிய கட்சின்னு இருந்திருக்கலாம், ஆனால் தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் தேசிய கட்சியை துவங்கி நடத்தி கொண்டிருப்பவர் திரு சீமான் அவர்கள். முன்னம் இருந்த வரலாற்று நிகழ்வுகளை சரியாக கற்றுணர்ந்து திரு சீமான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பதனால தான் இன்னமும் கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளோடு நிலைத்து நிற்கிறார். அத்தனை அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் சவாலான ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழ் கட்சியில் அப்படி அனைத்து குடிகளுக்குமான சம இடப்பகிர்வு, 117 பெண்கள் 117 ஆண்கள். இங்கே அனைத்து குடிகளுக்குமான இடப்பகிர்வு, இன்னும் அனைத்து குடிகளுக்கான இடப்பகிர்வு, அப்படி ஒரு மெல்ல கொண்டு போகிற ஒரு அற்புதமான அரசியலை கட்டியெழுப்புகிறார். இதில் இவர் தான் உள்ளே வரணும், இவர் உள்ளே வரக்கூடாதுன்னு திரு வைகோ சொல்வதற்கான தார்மீக அடிப்படை உரிமை இல்லை. ஏன்னா அவருடைய பலத்தை அவர் இழந்துட்டார். முடியாட்சிகளில் ஒரு நாடு இன்னொரு நாடோடு போரிடும்போது படை பலத்தினுடைய வலிமை கொண்டு தான் ஒரு நாடு உயர்ந்த நாடா அல்லது வலிமை மிக்க நாடான்னு முடிவு செய்ய முடியும். இங்கே பாருங்கள், குடியாட்சியில் தான் ஜனநாயக நாட்டு சுதந்திரம் பெற்ற பிறகு தேர்தல் வீக்கத்தில் ஒரு கட்சி எத்தனை சதவீத வாக்கு வைத்திருக்கிறது என்பதுதான் பலம். விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்க சார்? இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது, இன்னும் 10 மாத காலம் தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுதா? என்ன புதுசாக கேட்டீங்க? நாம் தமிழ் கட்சி எப்போதுமே தனித்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிறது என்று இல்ல, இது எனக்காக கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது, மக்களின் கேள்வியாக இருக்கு. ஏன்னா மும்முனை போட்டி அப்படின்றதுதான் ஊடகங்கள் பரப்பக்கூடிய வேலை. அப்ப நாம் தமிழர் கட்சி அந்த மும்முனை போட்டியில் இல்ல, டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே தான் இருக்கிறது. அதனாலதான் நான் இந்த மும்முனை போட்டின்ற அந்த தலைமையினுடைய பார்வை என்ன இருக்கு? திமுக, அண்ணாவால் உருவாக்கிய திமுக திராவிட சித்தாந்தம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாரு, அதுவும் திராவிட சித்தாந்தம். இந்த மும்முனை போட்டியில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார், தமிழக வெற்றி கழகம். அவர் தமிழ் தேசியம் திராவிடம் இரண்டும் அறுபெரும் கண்கள்னு சொல்லிட்டார். இது மூன்றுமே திராவிட சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கிறது. இந்த மூன்றுக்கும் நேர் எதிராக தனித்த சித்தாந்தத்தை தனித்துவமாக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னிறுத்தி 234 தொகுதியிலும் தனித்து போட்டி என்கிற அறிவிப்பை திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு நேர்காணலிலும் ஒவ்வொரு இன்டர்வியூலும் சொல்லிட்டு தான் இருக்கார். இந்த கேள்வியே தவறான கேள்வி. இருந்தாலும் ஊடகங்கள் இதை சீமானை மறைக்க விரும்புகிறது. இது ஒரு பரந்தமை ஊடகம். தமிழ் கற்றவர்களும் தெரியும் நான் சொன்ன சொல்லு. சரி, இப்போ இந்த மாதிரி களங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ விஜய் ஒரு வார்த்தை விட்டாரு சமீபத்துல பேசும்போது செயற்குழு கூட்டத்துல, பெரியாரை அதாவது பேசாமல் அவரை ஒதுக்கிட்டுலாம் தமிழகத்துல அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான நிலைதான் இவங்க உருவாக்குறாங்களா இப்போ? அதனாலதான் சீமான் அவர்களை ஒதுக்குகிறார்களா? இல்ல, சீமானை யாரும் ஒதுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அவர் ஒதுங்கி போக வேண்டிய தேவையும் கிடையாது. அவர் ஒரு தனித்துவமான அரசியலை முன்னெடுத்து செய்கின்றார். அவருக்கான தமிழக மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். பெரியாரை முன்னிலைப்படுத்தி தான் அல்லது பெரியாரை தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பது ஆகப்பெரும் முட்டாள்தனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பாக கற்பிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை சென்னை மாகாணமாக இருக்கும்போது ஆகப்பெரும் அறிவாளி, ஆகப்பெரும் தமிழ் தேசிய தமிழ் இன உணர்வு உள்ள ஒரு தலைவர் என்று பெரியார் அவர்கள் தமிழக மக்களிடத்தில் கற்பிக்கப்பட்டார்கள். பிற்பாடு கடந்த கால வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும்போது வின்சென்ட் சர்ச்சில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால வரலாறை நீ படிக்காமல் எதிர்காலத்திற்கு நீங்கள் தேட போகும்பொழுது மீண்டும் கடந்த காலத்தில் நீங்கள் என்ன தவறு செய்தீர்களோ அதே தவறை எதிர்காலத்தில் செய்ய தூண்டும் அப்படின்றார். ஆக திரு சீமான் அவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன தவறுகள் இருந்திருக்கிறது என்பதை ஆய்ந்து தான் இந்த நாம் தமிழ் கட்சியுடைய சித்தாந்தத்தை வரையறுத்திருக்கிறார். இந்த கடந்த காலங்களில் கட்சி ஆரம்பித்து திராவிடத்தோடு ஒன்றி போய் கலந்தவர்கள் எல்லாம் இன்று காணாமல் போயிருக்கார். அது இன்னும் கொச்சாக திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கார். அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் கேட் கீப்பராக இருக்கிறார்கள் என்பதை கூட வலியுறுத்தியிருக்கிறார். ஆக இவர்கள் திரு சீமானை தனிமைப்படுத்தி விட்டார்கள்.
திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருடைய தேர்தல் வியூகமும் நான் முதலமைச்சர் அப்படின்னு தான். இந்த நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தான். 3 பேருமே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், திரு விஜய் அவர்கள் எல்லாமே வந்து முதல்வர் வேட்பாளர்கள் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி சுமந்து கொண்டு தேர்தல் நிற்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் தானே வர முடியும். புரியுதுங்களா? இவர் என்ன நோக்கில் இருக்காங்கன்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் திரு சீமான் அவர்கள் ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை முன்னிறுத்தி படிப்படியாக முன்னேறுகிறார். இந்த 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 சரி, அதாவது அருமையான ஒரு முன்னேற்றம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்படியாக முன்னேறுவது என்பது ஒரு நிலையான முன்னேற்றம். புரியுதுங்களா? என்டி ராமராவ் 1982 கட்சி ஆரம்பிக்கிறார். 9 மாதங்களே அந்த ஆந்திர பிரதேசனுடைய முதல்வர் ஆகிறார். ஆனால் அடுத்த முறை அவர் அரசியல் களத்தில் இல்லை. புரியுதுங்களா? 39 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட சிறிய கட்சிகள் இருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. 60 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ்லாம் இருந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் 20-25 தொகுதிக்குள்ளே சுருங்குவதற்கான காரணம் இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தத்தோடு அந்த கழகத்தோடு இணைந்து சங்கமாக ஆகிவிட்டார்கள். இங்கே அப்படி இல்லை. இந்த நிரந்தர வெற்றிக்காக தலைவர் அவர்கள் சொல்வார், தற்காலிக வெற்றி நம்ம வந்து தற்காலிக தோல்வி ஜீரணித்துக் கொள்ள வேண்டும். இல்லை, நான் உங்களுக்கு இன்னொன்று வந்து ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 7-8 வருடங்களுக்கு முன்னாடி வந்து வைகோ வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னன்னா திராவிட கட்சிகளுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து இப்போ ஒரு பிரச்சனையா, முக்கிய பிரச்சனையா பார்க்கணும்னு சொல்லிட்டு இதே வைகோ அவர்கள் 7-8 வருடத்துக்கு முன்னாடி, அப்ப நாம் தமிழர் கட்சியின் ஓட்டு சதவீதம் 1% தான். அப்ப அப்பையில இருந்து இப்ப வரை சீமான் தான் எதிரி அப்படின்ற அதே கோணத்தை தான் இவர்கள் அப்படியே கொண்டு வராங்களா வடிவெளியா? அரசியல் கட்சி தலைவர்களிடையே எதிரி என்பதெல்லாம் கிடையாது, கொள்கை தான் எதிரியா இருக்கும். புரியுதுங்களா? மேலும் திரு வைகோ அவர்கள் அன்றைக்கு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட சித்தாந்தம் கொண்டவர்கள் தலைவர்களிடையே பூசல் புணர்கள் இருக்கலாம், ஆனால் புதிதாக ஒரு சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது, அதற்கு நாம் அனுமதிக்கூடாதுன்னு சொன்னார். உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இந்த சித்தாந்தம் உள்ள வர வேண்டும், இந்த சித்தாந்தம் வெளியேற வேண்டும், இவர்கள் யார் முடிவு செய்வது? மொழி வழி மாநிலமாக 1956 நவம்பர் 1 பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மொழி இனத்தவருக்கான நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீமான் அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த தமிழ் பூர்வடி நிலப்பரப்பில் அனைத்து குடிகளும் வாழலாம், நாங்கள் ஆளுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது, அதுக்கு உரிமை இருக்கும்போது அந்த பேச்சில் இருந்தால் தமிழ் தேசியம் உருவாகுது. அப்போ கிட்டத்தட்ட 1947-49 இந்த திராவிட சித்தாந்தத்தை நகர்த்தி கொண்டு 2025 வரையில் வந்திருக்கிறார். தமிழக மக்களுடைய வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை, சமூக நீதி இவற்றில் சாதித்ததென்ன? கருப்பு சிவப்பு என்கிற அந்த கொடியினுடைய வண்ணத்தை போட்டு, கருப்பு என்பது மக்களின் இழிநிலை, சாதி ஒழிப்பு, சமூக ஒடுக்கம், அதிலிருந்து சிவப்பு என்கிற புரட்சியினூடாக இந்த மக்களை விடுதலை பெற்று சமூக விடுதலை கொண்டு வந்துடுவோம், இந்த மக்களை விடுதலை அந்த பகுதியில் கொண்டு வந்து நல்வாழ்வை கொடுத்து விடுவோம் என்று தான் அந்த கருப்பு சிவப்பு கொடியை இவர்கள் வடிவமைத்தார்கள். இன்றைக்கி அந்த கட்சியினுடைய கொடி அப்படி தானே இருக்குது. அப்புறம் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி அமைச்சு இல்லை ஆட்சி ஆண்டு இந்த இழிநிலையை போக்க முடியவில்லை என்றதானே அதை அவர் சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வண்ணத்தை மாற்றிருக்கணுமா இல்லையா? சரிதானே நான் சொல்ல வரேன். இன்னைக்கு தான் வந்து ஆதி திராவிட நலத்துறை விடுதி மற்ற இருக்கிற கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மாணவர்கள் பயில்கிற அந்த விடுதிக்கு புதிதாக ஒரு பேர் வச்சுருங்க, சமூக நீதி விடுதி. சமூக நீதி விடுதி. சமூக நீதி விடுதின்னா அதன் மீனிங் என்ன, உங்களுக்கு அர்த்தம் என்ன? எல்லா குடிகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு இடத்துல தங்குறது தான் அது சமூக நீதி. சமத்துவபுரம்னு ஒன்று வச்சார் கலைஞர், ஞாபகம் இருக்குல்ல? சாதி ஒழிப்பதற்கான அனைத்து குடிகளும் ஒரே இடத்துல சங்கமிக்கிறது சமத்துவபுரம். சாதி ஒழிஞ்சுதா? இப்போ சமூக நீதி விடுதி வச்சுருக்காங்க. நாடார் கோணார்களையோ அல்லது வந்து கவுண்டர்களையோ படையாட்சி பறையர்களையோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து அவர்கள் அங்கே தங்க வைத்து விடுவார்களா? பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? இவர்கள் என்னன்னா அந்த பெயரின் ஊடாகத்தான் இந்த சமூக விடுதலையை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஒழிய நடைமுறையில் எதுவும் இல்லை. இங்கே அப்படி கிடையாது. நாம் தமிழ் கட்சியில் அப்படி கிடையாது. அனைத்து குடிகளுக்குமான சம இடப்பகிர்வு, 117 பெண்கள் 117 ஆண்கள். இங்கே அனைத்து குடிகளுக்குமான இடப்பகிர்வு, இங்கும் அனைத்து குடிகளுக்கான இடப்பகிர்வு. அப்படி ஒரு மெல்ல கொண்டு போகிற ஒரு அற்புதமான அரசியலை கட்டியெழுப்புகிறார். இதில் இவர் தான் உள்ளே வரணும், இவர் உள்ளே வரக்கூடாதுன்னு திரு வைகோ சொல்வதற்கான தார்மீக அடிப்படை உரிமை இல்லை. ஏன்னா அவருடைய பலத்தை அவர் இழந்துட்டார்.
இன்னொன்னு விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கிய போது வந்த போதெல்லாம் வந்து முதல் எலெக்ஷன்ல 1% வாங்கினாரு. பிறகு மெல்ல அவருடைய பெர்சன்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு வரவேற்ற இந்த திராவிட கட்சிகள் சீமானை மட்டும் எதிர்ப்பதற்கு காரணம் இவர் வந்து திராவிடத்தை அட்டாக் பண்றாரு, பெரியாரையே அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்றதுதான் காரணமா இருக்குமா? இல்ல அப்படி கிடையாது. அதாவது ஈவிகே சம்பத் முதல்ல 1959 திமுக வந்து முதல் பிளவு. அவர் தான் முதல்ல தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கு பிறகு வந்து ஆதித்தனார் ஆரம்பிக்கிறார். தமிழ் தேசிய கட்சின்னு இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் தேசிய கட்சியை துவங்கி நடத்தி கொண்டிருப்பவர் திரு சீமான் அவர்கள் தான். விஜயகாந்த் ஆரம்பிச்சது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். சரியா புரியுதுங்களா? அதுவும் ஒரு திராவிட கழகம். அது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு 2011 அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சங்கமித்ததுனால அவர் வந்து கரைஞ்சிட்டார். கற்பூரம் கரைந்து விட்டது, அவ்வளோதான். இது போன்ற நான் திருப்பி சொல்றேன், முன்னம் இருந்த வரலாற்று நிகழ்வுகளை சரியாக கற்றுணர்ந்து திரு சீமான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டு இருப்பதனால தான் இன்னமும் கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளோடு நிலைத்து நிற்கிறார். அத்தனை அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் சவாலான ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார். இது வஞ்ச புகழ்ச்சி உயர்வு நிகழ்ச்சியில் நான் சொல்லலை. சீமான் எனக்கு தலைவர் அப்படின்றதுனால சொல்லலை. உலகம் அப்படி நீங்கள் பாருங்கள், உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு எளிய மக்களாக, ஒரு எளிய தலைவனாக இது போன்ற ஒரு கட்சி சமரசம் இல்லாமல் நடத்தி கொண்டிருப்பதற்கு ஒரு ஆணித்தரமான ஒரு திறன் வேணும். அதை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் விஜயகாந்த் அவர்கள் அந்த எண்ணத்திலே இருந்தாருன்னா ஒருவேளை ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அவர் இடையில எல்லாருமே தான் சமரசம் செய்து கொள்வதனாலே எல்லாமே அங்கே கடல் போல இருக்கிற திராவிடத்தினோட சங்கமிச்சிடுறாங்க. அவ்வளோ. இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்காரு. இன்கேஸ் அவர் திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுக்காமல் தமிழ் தேசியம் மட்டுமே எடுத்திருந்தா அவரையும் இந்த போட்டியில் சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல போட்டி இல்லையே. இப்போ எப்படியுமே வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்டு இருக்கிற மக்கள் இந்த நிலப்பரப்பை ஆள வேண்டும் என்பதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை ஒருங்கிணைஞ்சு இவர்களெல்லாம் திராவிடர்கள்லாம் எப்படி கூட்டணியில் வந்து அந்த தேர்தலை சந்திக்கின்றார்களோ அதுபோல தமிழ் தேசிய சித்தாந்தம் போன்ற தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஒரு கூட்டாட்சி முறை அங்கே உருவாகுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? அங்கேயும் ஒரு முரண் இருக்கு. அங்கே அவர் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று சொல்றதுனால பெரியாரை வேணா தூக்கி போட்டுவான்ற மாதிரி தான் திரு சீமான் அவர்கள் எதிர்பார்க்கிறார். அப்ப தூக்கி போட்டு வந்தா சீமான் அவர்கள் ஆதரவு நிச்சயமா அங்க அவர் பெரியாரை தூக்கிட்டாலே பியூர் தமிழ் தேசியம் தானே. 2 கண்ணு சொல்லிட்டாரு, தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லிட்டாரு. திராவிட தூக்கி போட்டாலும் ஒரு கண்ணு தெரிஞ்சா கூட பியூரா தமிழ் தேசியமா தானே தெரியுது உங்களுக்கு. குழப்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கருவாட்டு சாம்பாரா இல்லை கேசரி உப்புமாவான்னும் போது ஏதாவது ஒன்று தானே இருக்கணும். அதனால சொல்கிறேன், திரு சீமான் அவர்கள் எந்த இடங்களிலும் சமரசம் போகாமல் இருப்பதனால்தான் அவருக்கான பலமாக நாம் கருதுகிறோம். இப்ப அவர் அந்த சமரசம் கொள்ளாமல் அதே நிலையில் இருப்பதால தான் விஜய் அவர்களை வைத்து சீமானை வந்து ஒடுக்குவதற்காக தான் இந்த மாதிரி மும்முனை போட்டி, இந்த மாதிரி களத்துல இவங்க 3 பேர் தான் பெரும் சவால்கள் அப்படின்னு பத்திரிகையாளர்களை வைத்தோ இல்லது நெறியாளர்களை வைத்தோ பேச வைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது எப்படி? நான் என்ன சொல்றேன், குடியாட்சியில முடியாட்சி குடியாட்சி 2 இருக்கு. முடியாட்சினா மன்னராட்சி, குடியாட்சினா குடியரசு மக்களுக்கான ஆட்சி. இந்த முடியாட்சிகளில் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடோடு போரிடும்போது படை பலத்தினுடைய வலிமை கொண்டு தான் ஒரு நாடு உயர்ந்த நாடா அல்லது வலிமை மிக்க நாடான்னு முடிவு செய்ய முடியும். இங்கே பாருங்க, குடியாட்சியில் நம்ம ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் பெற்ற பிறகு தேர்தல் வியூகத்தில் ஒரு கட்சி எத்தனை சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறது என்பதுதான் பலம். விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ அவரை தூக்கி உள்ள போட்டு மும்முனை போட்டி என்று சொல்வதே ஒருவித உளவியல் தாக்கல். விஜய்கிட்ட ஆள் இருக்கு, அவர் நான் பாகிஸ்தானோட சண்டை போட போறாரா? ஜெயிச்சிருவார் போனா கூட. சரியா? இங்க சீமான்கிட்ட ஜனநாயக ரீதியான வாக்குகள் இருக்கு. அரசியல் களத்தில் அவர் தான் ஜெயிப்பார். 2ஆம் இடமோ 3ஆம் இடமோ அது அப்புறம், இல்லை முதலிடமோ அது அப்புறம். ஆனால் களத்தில் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் அவர். இவரை ஒதுக்கி விட்டு நீங்க திரு விஜயை கொண்டு வருது என்பது ஒரு உளவியல் ரீதியான மக்களிடத்துல ஒரு அவப்பெயரை சம்பாதிப்பதற்கான அல்லது பரப்புவதற்கான ஒரு சூழலை தான் இந்த பத்திரிகையாளர் கொண்டு வர. இந்த பத்திரிகையாளர் எல்லாமே திரு மணி சொன்னது போல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலடியில் படுத்துறங்குகிறார்கள். நான் பயங்கரமாக குற்றச்சாட்டு. அப்போ வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு நபர், ஒரு கட்சி, மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி களத்தில் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்போ ஒதுக்கணும் போது பயந்தானே அது அர்த்தம். தைரியமான வீரன் என்பது பயப்படாத மாதிரி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான் விஷயம்.
இன்னொன்னு சரி சரி இப்போ வந்து ஆட்சியாளர்களுக்குன்னு சாதகமான சில ஊடகங்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட இந்த மாதிரி பண்ணா பரவாயில்ல. நடுத்தர ஊடகங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அவங்களாவது அட்லீஸ்ட் வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளவு சதவீதம் இருக்கு, 36 லட்சம் வந்து வாக்காளர்கள் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்த தயங்குறாங்க? அதான் சொல்றேனே, ஊடகங்கள் எப்பவுமே வந்து ஆட்சிமையினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அனைத்து ஊடகங்களுமே நிச்சயமா நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, நடுநிலையான செய்திகளை யாரும் போடுறதில்லை. ஆக பெரும் கள போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர். பனை ஏறி கல் இறக்குகிறார். ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்துகிறார். அடுத்தது மரத்தினுடைய அந்த அடிப்படை தேவை என்னவ இருக்கிறது, சமூகத்தினுடைய பங்கு என்னவ இருக்கிறது, அதற்கான ஒரு மாநாளை முன்னெடுக்க முனைகிறார். அப்படின்னும்போது இதையெல்லாம் செய்தியாக்காம, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் சொல்றீங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாற்று கட்சிக்கு போகிறவர்களை முன்னிலைப்படுத்தி விட்டு உடனே அவன்கிட்ட போய் 4 மைக்கு தூக்கி நிற்கிற ஆட்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சித்தாந்தம் திராவிடத்தோடு கலந்திருக்கிறது, அங்கே எனக்கு பிடிக்கவில்லை, இருப்பு கொள்ள எனக்கு எண்ணம் இல்லை என்று திரு வேல்முருகன்ட்ட சொல்லிட்டு வந்து நான் சீமான் அவர்கள்ட்ட இணைஞ்சு பணி செய்கிறேன். இது ஏன் போடலை? 14-15 ஆண்டு காலமாக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒரு மூத்த நிர்வாகிகள் இருந்திருக்கு. அப்போது சீமானை ஒடுக்குவதற்கான என்னென்ன விதமான செயல்முறைகள்லாம் இருக்குதோ, அது எந்த எக்ஸ்ட்ரீம் லிமிட், பாலியல் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, வழக்குகளாக இருந்தாலும் சரி, ஆக பெரும் உயர் காவல்துறை அதிகாரியினுடைய தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து கட்சிகள் மாறி அங்கே போய், இங்கேருந்து கட்சி நிர்வாகிகள், நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மாறி வேற ஒரு திமுக மற்ற இதர கட்சிகளுக்கு போய் அவர்கள் சங்கமித்தாலும் சரி, அதை மிகப்பெரிய பூதாகரமாக்கி சீமானுடைய வீழ்ச்சி துவங்கிவிட்டது என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய, இதற்கு பிறகுதான் சீமானுடைய இரட்டடிப்பு எழுச்சி நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நீங்க சொன்னது போல அந்த போய் சேர்றத கூட பிரம்மாண்டமா காட்டினா பரவாயில்ல சார், சேர்றவங்களே வச்சு அவர்களையே அந்த ஊடகத்துல உட்கார வச்சு சீமானுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. அந்த மனநிலைமையும் இப்ப நடந்து இல்ல. நான் ஒரு சமீபத்தில் கூட அதாவது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலில் இருப்பவர்கள் கல்வி பெற்றிருக்க வேண்டும், மேலும் கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். படிச்சுக்கினே இருக்கின்றார், படித்து கொண்டு இருக்க வேண்டும். அன்றாட நிகழ்வுகள், வரலாறுகள், தற்போதைய களசூழல், கோட்பாடு எல்லாம் படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் உட்காந்து வச்சு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க நான் கேட்கவே இல்லை. ஆனால் தைரியமாக உட்காந்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தாந்தத்தை முழுவதுமாக கிரகிச்சு கொண்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ஒரு ஆளை உட்காந்து பேட்டி கேட்குறீங்கன்னா, அந்த அம்மாட்ட போய் ஒரு நெறியாளர் வந்து திராவிடம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் ஐடியா இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. வைஷ்ணவியை சொல்றீங்க? யாரோ ஒரு ஆள் நான் பார்த்தது. அப்போ உனக்கு விஷயமே தெரியாம, திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் தெரியாமலே ஒரு களத்தில் நீ எப்படி பயணிப்ப? அதுவே ஆகப்பெரும் முட்டாள்தனம். இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளாகவோ நிர்வாகிகளாகவோ சமூகமோ அல்லது ஊடகமோ அங்கீகரிக்க கூடாது, ஒதுக்கி வச்சிடணும். இன்றைக்கு கையில் அந்த கைபேசி வந்ததுலேருந்து ஊடக அந்த வலையொலி இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும்போது வாசிப்பு குறைஞ்சி விட்டது. வாசிப்பு குறைஞ்சா உனக்கு எப்படி வரலாறு தெரியும்? கூகுளில் போயிட்டு எப்படி முகலாய வரலாறு தெரியும், தமிழக வரலாறு தெரியும், தமிழோட அரசியல் வரலாறு 2 பாகம் எப்படி தெரியும்? கூகுளில் என்ன இருக்கும்? ஹைலைட் மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்போ வாசிப்பு திறன் குறைந்து விட்டதுனாலேயே உங்களுக்கு விஷயம் தெரியல. விஷயம் தெரியாத நிர்வாகிகள்கிட்ட வந்து பியூரிட்டி எதிர்பார்க்க முடியாது, தூய்மை எதிர்பார்க்க முடியாது. சரி, நிர்வாகிகளை விட்டுருங்க சார், மக்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியுமா? திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற வித்தியாசம் மக்களுக்கு புரியுதா? முதல்ல புரிஞ்சதுனால தானே 2016 1.2% இருந்தது, 2024 8.22% உயர்ந்திருக்கு. அப்போ தமிழ் தேசியத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதில் விடாப்படியாக திரு சீமான் இருக்கிறாரு. அப்போ அதுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகணுன்றதுனால தானே ஓட்டு ஒன்று எகிரிட்டு இருக்குது. உங்களுக்கு தமிழ் தேசியம் புரியலப்பா, அவன் என்ன பேசுறான்னு தெரியலப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டு சதவீதம் சரியுங்க. புரியுதுங்களா? இப்போ அரசியல் ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக சொல்ல, அரசியல் என்ன, யாரா ஏதோ ஒரு ஃபார்மேட்டாக கேட்டாங்களா? ஒரு 2 வரல சொல்கிறேன். உலக சமாதானம், வர்க்க விடுதலை, இதுதான் அரசியல். இந்த உலக சமாதானத்தை ஒரு நாட்டினுடைய பிரதான கட்சியினுடைய பிரதமரோ முதல்வரோ அவர் பார்த்துப்பார். வர்க்க விடுதலை யார் பார்ப்பாங்க? பிராந்திய தலைவர் தான் பார்க்கணும். அந்தந்த இடங்களில் உனக்கு கிடைக்கிற சோறு எனக்கு கிடைக்குதா, சம ஆசனம் சம போஜனம், உனக்கு கிடைக்கிற சேர் எனக்கு கிடைக்குதா, உனக்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்குதா. அதான் சம ஆசனம்னா சேர், இதே மாதிரி உட்கார இடம், போஜனம்னா சாப்பாடு. இல்லாரம் உடையாரம் மற்ற சமூகம். என்கிட்ட பணம் இருக்குடா நான் பெரிய ஆள், உடையாரு இல்லாருன்னா காசு இல்லாதாரு, இந்த இல்லாத சமூகம், இது பேர் தான் வர்க்க விடுதலை. இந்த வர்க்க விடுதலையை முன்னிறுத்தி எவன் அரசியல் செய்கிறானோ அவன் தான் அரசியல்வாதி.
அவர்கள் சாதிப்பதற்கு காலம் ரொம்ப தாமதமாகுதே, அதுதானே சரி அது ஒண்ணு பெரிய விஷயம். என்ன சாதிக்கணும் எனக்கு ஒண்ணு புரியும். என்ன சாதிக்கிறதுக்கு காலம் இப்ப நெடுங்க. நீங்க சொன்னீங்க இந்த சம விடுதலை தான் இந்த வர்க்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. அந்த அந்த விடுதலையை வந்து மக்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கால தாமதம் அதிகமா எடுத்துக்கிட்டு. அதுதான் நான் இன்னமும் சொல்றேன். அதாவது பெரியார் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் அதிகாரத்தின் ஊடாகத்தான் சமூகத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றார். அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, என்னை விட என் சமூகம் பெரியது, மன்னிக்கணும், என்னை விட என் நாடு பெரியது, என் நாட்டை விட என் சமூகம் பெரியதுன்றார். அந்த சமூகத்தை என்ன அறிவுரை சொல்றாரு கேட்டீங்கன்னா, அதிகாரம் எனும் பசுமாட்டிலிருந்து அதில் கிடைக்கக்கூடிய அருமையான அந்த பாட்களை கறந்து பருகுங்கள். அப்போ பசுமாட்டையும் அந்த பாலையும் வந்து அதிகாரத்தோரணையாக அவங்க பிரதிபலிக்கிறார். அப்போ அதிகாரத்தின் ஊடாகத்தான் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? அதனால தான் 1958 ஜமீன்லாம் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுறான். புரியுங்களா? மற்ற மிட்ரா மிராஸ்லாம் ஒரு 500 ஏக்கர் 400 ஏக்கர் 300 ஏக்கர் வச்சிருக்கான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரம் படைத்த இந்திய அரசு 1958 நில உச்சார்பு சட்டம் போடுது. உனக்கு 30 ஏக்கர் தான் இருக்கணும், மற்றெல்லாம் எழுதி கொடுத்துரு. அதுலேயும் ஒரு சில திருட்டு ஐயோக்கிய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கீழே இருந்த சொந்த பந்தங்களுக்கு பினாமி பேரில் எழுதி வச்சு இன்னும் சுகபோகமாக இருப்பாங்க. இன்றைக்கு இந்திய சமூகம் எப்படி இருக்குன்னா, 70% இந்திய சொத்து 1% பணக்காரன்ட்ட முடங்கி இருக்குது. அப்போ இதை சரிப்படுத்துவதற்கு அதிகாரம் தேவை. அப்போ அதிகாரம்னா உச்சபட்சமாக இருக்கிற பிரதமரோ நாட்டின் ஜனாதிபதி என்ன பண்ணணும்னா, அந்த அதிகாரத்தை வைத்து சட்டத்தை ஏற்றிடணும். நில உச்சரம் சட்டம்னு ஒன்று இருந்ததா இல்லையா? அது நிறுவனங்களா இல்லையா? அதுபோல் பண உச்சரம் சட்டம் போடலாமே, அரசு நிறுத்தல் செய்யலாமே. உனக்கான அதிகபட்சமாக இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்கணும். உனக்கு இவ்வளோ தூரம் போட்டு ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்றியா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், இவ்வளோ தூரம் இருக்கணும். கிட்டத்தட்ட 3% கருப்பு பணம் இருக்கிறதுனால 2016 பண மதிப்பிழப்பு செஞ்சார். சுவிஸ் பேங்கில் வந்து 3% கருப்பு பணம் இருக்குது, அது கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தானே ஐயா மோடி அவர்கள் செஞ்சாங்க. அதுக்கான வாய்ப்பே இல்லை. 99% பணம் வங்கிக்கு வந்து போச்சு. அப்போ அதிகாரத்தின் ஊடாக நிச்சயமாக மக்களுடைய வர்க்க விடுதலை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதிகார வர்க்கம் அதை செய்ய மறுக்கிறது. ஏன்னு கேட்டினா, அந்த மேலே இருக்கிற அதானி அம்பானி போன்றவர்கள் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அமித்ஷா மோடியை போன்றவர்கள் கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் திரு சீமான் அவர்கள் அவங்க ஆட்சிமைக்கு வரும்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் எதெல்லாம் சமநிலைப்படுத்த முடியுமோ செய்வார், எதெல்லாம் அதிகாரத்தினூடாக சரி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வார், எந்த உயிர்களுக்கெல்லாம் அந்த அதிகாரத்தினூடாக நல்வாழ்வை கொடுக்க முடியுமோ செய்வார். அதுக்காக தான் யாரோடும் சமரசம் இல்லாமல் அரசியல் முன்னெடுத்துட்டு போகிறார். அடிக்கடி சொல்லுவார், நான் 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், முழு தேங்க நம்மளுது, சில்லு அடிச்சுக்கிட்டு நான் சில்லு பொறிக்கு தின்றது நான் வரலன்ற. அது சிறந்த உதாரணம். 66 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து முடியல. காரணம் கேட்டால் பெரும்பான்மை இல்லை. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வைத்திருக்கிற விசிக்க ஒரு சின்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியல. ஏன்? திரு வேல்முருகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, அவ்வளவுதான். எந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியல. ஏன்னா அதிகாரம் தன் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் முழுசா மு.க. ஸ்டாலின் இருக்கிறது. ஸோ அதிகாரம் வரும்போது நிச்சயமாக அந்த வர்க்க விடுதலை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள். இப்ப ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களினுடைய நினைவு நாள்ல வந்து சீமான் அவர்கள் வந்தாரு போனாரு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணாரு. அவரினுடைய இந்த நூற்றாண்டு விழாவை வந்து பாத்தீங்கன்னா பறையர் எழுச்சி நாளாக அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அரசுக்கு வச்சிருக்காரு. இது அரசு செவிசாய்க்கும் நம்புறீங்களா? இல்ல, பறையர் எழுச்சி நாள்னா எப்படி சீமான் அந்த கோரிக்கை வச்சிருக்காரு? அவருடைய இந்த நூற்றாண்டு நாளை பறையர் எழுச்சி நாளாக இனிமேல் அரசு வந்து அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு. இதை அரசு செவிசாய்க்கும் நீங்க நம்புறீங்களா? அதாவது அரசு அதிகாரம் படைத்திருக்கிற ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இதை வந்து கவனித்தால் சரி செய்யலாம். ஆனால் அதை சரி செய்வார்களா என்கிற கேள்வி வரும்போது அது எதிர்காலம் தான் பதில் சொல்லுவோம். ஏன்னு கேட்டினா, சமீபத்தில் கூட ஒரு மாலை மரியாதை செய்யறதுக்கே அவங்க வரல ஆக்சுவலா அந்த அன்னைக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் அவங்க பெருசா செவில சாச்சிப்பாங்கன்னு எப்படி நீங்க நம்புறீங்க? ஏன்னா ஒரு தலைவரா அவர் வந்து அங்க மரியாதை செஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அதாவது பல்லர் பறையர் என்பதை ஆதி திராவிடர்கள் என்று அழைங்கள் சொல்லிட்டு MC ராஜா, மயிலன் சின்னத்தம்பி பிள்ளை ராஜா 1922 நம்ம நீதி கட்சி ஆட்சியின் போது பதிவு செய்கிறாங்க. அது பனகல் ராஜாவோட ஆட்சியில் வந்து நரிமுறை ஜீவோ நம்பர் இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே இருந்தது. புரியுதுங்களா? இப்போ தான் இப்போ சமீபத்தில் ஒரு திருத்தங்களை கொண்டு வந்தார் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள்.
ஆதிதிராவிட மக்களை வந்து வேற ஒரு ஏதோ ஒரு சொல்ல அழைக்க சொல்கிறார், ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். அது ஏதோ ஒரு சொல்லுன்னு சொல்லியிருந்தார், ஞாபகம் இல்லை. அப்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திரு சீமான் வைத்திருக்கிற இந்த கோரிக்கை அரசு நினைத்தால் நிச்சயமாக முன்னிலைப்படுத்தி பறையருடைய எழுச்சி நாளாக அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை செய்யக்கூடிய அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமாவளவனோ அல்லது கிருஷ்ணசாமியோ மேலும் அதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். ஏன்னா இரட்டமலை சீனிவாசன் சாதாரண ஒரு மனிதர்கள். கிட்டத்தட்ட 1926லேருந்து 37 வரையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான விஷயங்களை வந்து நிறையா பண்ணியிருக்கிறார். அதே வேளையில் பறையர்கள் தெருவில் நடமாடக்கூடாது என்பதை 1928 தண்டோரா போட்டு அரசினூடாக அறிவித்து, மேலும் பறையர்கள் நடுத்தெருவில் வந்து நடமாடும் பொழுது அவர்களை தடுத்தால் 100 ரூபாய் தண்டம் என்பதை ஜீவோ போட்டு அறிவிச்சார் அவர். அப்படியேப்பட்ட ஆகப்பெரும் தலைவரை வந்து நீங்கள் கொண்டாடணும். வரலாறு அதான் பண்ண முடியல, வரலாறு படிக்கணும். அது படிச்சிருந்தா அந்த மாதிரி தலைவர்களை வரலாறு அதான் சொல்றேன். வரலாறு அவருக்கு நிகராக தான் இப்போ அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது இல்லையா அந்த தலித் சமூகம் என்று இப்ப அழைக்கக்கூடிய சமூகம்? இல்ல, தலித் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பறையர் இன்றைக்கு சொல்றது இல்லைங்களா, எல்லாமே தலித் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ள அடங்கிடுறாங்க. இல்ல, ஷெட்யூல்கென்று, அதாவது ஷெட்யூல் மக்களுக்கென்று தனி நாடே கோரார் நான் அம்பேத்கர். உங்களுக்கு தெரியுமா 1919 அம்பேத்கர் வந்து ஷெட்யூல் இன மக்களும் தனி நாடு கோர்றார். புரியுதுங்களா? ரெண்டாவது, இந்து மதத்தில் அதிகமாக சாதிகள் இருப்பதனாலேயே பௌத்தத்துக்கு நான் மாறுகிறேன். அங்கே அதிகபட்சமான சாதிகள் இல்லை, அடக்குமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 16/10/1956 பௌத்தம் தழுவுறார் நாக்பூரில். 6 டிசம்பர் 1956 இறக்குறார் அம்பேத்கர் அவர்கள். இறக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் புத்தமும் அதன் தன்மாவும் என்கிற நூலை எழுதி முடிக்கிறார். தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்றார், இந்த சமூகத்திற்கு நான் இன்னும் முழுமையாக எந்த ஒரு நல்லதையும் முழுமையாக ஒரு 90% செஞ்சிருக்கலாம், முழுமையாக செய்யவில்லை என்பதை வருத்தத்தோடு பதிவித்திருக்கிறார். கண்ணீர் விட்டு பதிவித்திருக்கார். இது நம்ம வரலாறு படித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் செய்கிறது என்ன, இரட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், அம்பேத்கர் இவர்கள்லாம் அந்த இனத்திற்கென்று ஒரு பிரதானமான ஒரு பிராந்திய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை பின்தொடர்ந்து வருகிற அடுத்த கட்ட தலைவர்கள் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய மொழியை திராவிடம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கள் விஜயநகர பேரரசோட வந்தேறி பெரியார் தான் தூக்கி பிடிப்பாங்க. இல்ல, இப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் மாநாடு போட்டா கூட அம்பேத்கர் மாதிரி கோட் ஷூட்ல போட்டு வராரு. அங்க வந்து இரட்டைமலை சீனிவாசனையோ இல்ல அயோத்திதாச பண்டிதரையோ அவர் வந்து நிலைநாட்ட விரும்பல அப்படின்றது தானே அர்த்தம்? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. திரு திருமாவளவன் வந்து எப்பயுமே வந்து அம்பேத்கர், இரட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதரோட பெருமதிப்பு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல கற்றவர். நம்ம வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவரும் ஆனா மக்களிடையே எதை வந்து கற்பிக்கிறார் அப்படின்றது தானே சார் விஷயம். என்ன கற்பிக்கல? இப்ப அவர் வந்து அம்பேத்கர் தான் வந்து நமக்காக பாடுபட்ட தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தானே உருவாக்கி, அவர் போல நம்மளும் வந்து கோட் ஷூட் போட்டு வரணும், இவெல்லாம் போடலாமா அப்படின்ற நிலை வரக்கூடாது அப்படின்றதை அம்பேத்கர் என்பதை தானே திராவிட கட்சிகள் போதிக்குது. இல்ல, அம்பேத்கருடைய ஒரு பாகத்தை அண்ணன் திருமாவளவன் முன்னிறுத்துகிறார். அம்பேத்கருடைய திருமணம் செய்வதற்கு ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 இடம் கிடைக்கல. வரலாறு அம்பேத்கரை முழுமையாக அறிந்தவர்கள் தெரியும். பைகுலா என்கிற ஒரு மீன் விற்கிற இடத்தில் அம்பேத்கரோட திருமணம் நடந்தது. அப்போ அதை முன்னிலைப்படுத்துவாங்களா யாராவது? கல்வி கற்றார், பட்டம் படித்தார், புரியுதுங்களா? அப்போ தன்னுடைய ஆரம்ப நிலை அல்ல நடுநிலையான வாழ்க்கைக்கு பிறகு முதுநிலையான வாழ்க்கையில் கோட் ஷூட் போட்டு வெளியே வராரு. அப்போ அதை மட்டும் பிரதிபலிக்கிற நீங்கள் அவர் வறுமையை நீங்கள் பிரதிபலித்து மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வாழ்க்கை முழுசும் பாருங்க, இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். கோட் ஷூட் போட்டு வருவதனாலேயே ஒரு சமூகம் என்பது விடுதலை அடைந்து விடாது. அப்படி இருக்க வேண்டும் அந்த சமூகம் என்பது ஆசைப்படுவதில் தவறில்லை. அவர் சொன்னது, கல்வி மேம்படும் போது சாதியம் ஒழிந்து விடும், புலால் உண்ணாதீர்கள், மது அருந்தார்கள் அப்படின்னு ஒரு சில கோட்பாடெல்லாம் வச்சிருக்காரு. ஆனால் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு போடுறாரு. மது ஆலைகளை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவரை தூக்கின்னு வந்து மேடையில் உட்கார வச்சு போடுறாரு. அப்போ இது அம்பேத்கரோட கொள்கைக்கு நேர் எதிரானதல்லவா? நான் கேட்குறேன், பொது மனிதனா கேட்குறேன். கண்டிப்பா. அதனால என்ன சொல்றேன், கோட் ஷூட் போட்டு வருவது போல ஒரு தோற்றத்தை திருமாவளவன் செய்திருப்பது என்பது வரவேற்கக்கூடியதான். ஆனால் அது போல இருக்க வேண்டிய என்று கூறுகிறார், வரவேற்க வேண்டியதான். ஆனால் அப்படியே அம்பேத்கரோட கஷ்டப்படுகின்ற அந்த வாழ்க்கை நிலையை பார்க்கும்போது அதெல்லாம் உணர்த்தணும் இல்லையா? அதை எப்படி இந்த கோட் ஷூட்டுக்கு மாத்திச்சு அப்படின்றத நீ கற்பிக்கணும் இல்லையா? டே, கல்வி தாண்டா அப்படி மாத்திச்சு. ஒரு மீன் விற்கிற இடத்துல திரு அம்பேத்கர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிற சூழல் உருவாகி இருக்கும்போது
அவர் கொண்டு வந்து நாட்டினுடைய சட்ட அமைச்சராக தொழில்துறை அமைச்சராக கொண்டு வந்து சேர்த்தது கல்வி அப்படின்னு நீ கொண்டு போய் கற்பிக்கணும். கோட் ஷூட்டு போட தப்புன்னு சொல்ல வரல. அது ஒரு போர்ஷன், இப்படி ஒரு போர்ஷன் செய்யலாம். சமீபத்தில் தான் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு மரியாதை குறைவாக சொல்லாக இருக்கும் என்ற அந்த காலனி என்ற சொல் வந்து எதிர்காலங்களிலே அரசு இதழ்களிலோ அல்லது அரசு உத்தரவுகளிலோ பயன்படுத்தப்படாது என்று நீக்கியிருக்கிறார். சரி, இப்போ வந்து திராவிடம் திராவிட சித்தாந்தம் அப்படிதான் தமிழகத்துல நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க தமிழ் தேசியம் அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி மக்களுக்கு உணர்த்த போறீங்க? அதான் அது ஏன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு அம்பேத்கர் என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா, இந்திய முழுமைக்கும் இந்தியா என்பது வந்து கட்டமைக்கப்படாத வரையறுக்கப்படாத எல்லையாக இருக்கும்போதே இந்திய முழுவதுமான அந்த எல்லை பரப்புல தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் பரவி வாழ்ந்தார்கள்னு சொல்றாரு. அப்போ ஒரு காலத்துல உலகம் முழுமையாக இருக்கிற மக்கள் பேசுற உலகம் முழுமையாக மக்கள் பறந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் ஆய்வு வச்சுப்போம். ஆனால் உலகம் முழுவதும் சுருங்கியும் விருந்தும் இருந்திருக்கிறார்கள் மக்கள். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்நிய படையெடுப்புகள், முகலாய படையெடுப்புகள், விஜயநகர படையெடுப்புகள், சுல்தானுடைய படையெடுப்புகள் இப்படி படையெடுப்பின் ஊடாக தமிழ் பொருளுடையலுக்கான நிலப்பரப்பு சுருங்குது. எப்படி சுருங்குது? வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகுன்னு தொல்காப்பியம் சொல்றது போல சுருங்கிடுது. அப்போ குறைஞ்சபட்சம் அது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிக்கரையில் என்ன இனங்கள் என்ன மொழி பேசியிருக்கிறதோ, சிந்துச்சமொழி நாகரிகத்தில் என்ன இனம் என்ன மொழி பேசியிருக்கிறதோ அதே மொழியைத்தான் தமிழ்நாடு முழுவதும் பேசியிருக்கிறார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்லுது, கல்வெட்டுகள் சொல்லுது. மனித எலும்புக்கூடுகள் வந்து அந்த இனம் இந்த இனம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம காமராஜனுடைய யூனிவர்சிட்டியில் விரும்மாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஜெனட்டிக்ஸ் இந்த ஜெனட்டிக்ஸ் ஒன்று தான் என்று நிறுவப்படுகிறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, 1800களில் உலகம் முழுவதும் 50 நாடுகளுக்கு மேல் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஐரோப்பிய நாடு, பிரிட்டிஷ் நாடு, தமிழகத்தில் இருக்கிற போர்வடி தமிழர்கள் பல நாடுகளுக்கு அடிமைகளாக ஏற்றுமதி செய்தார்கள். அப்படி இங்கிருந்து அடிமைகளாக இருந்தவர் பல நாடுகளுக்கு சென்று விடுதலை பெற்று பொருளாதாரத்தை மேம்பட்டு அங்கே சுமூகமாக வாழ்கிறார்கள் கல்வி பெற்று. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு தந்தை இருப்பாங்க. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் இருப்பாங்க. இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனநாயக்கர் இருப்பார். சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீ குவான் யூ அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். தென்னாப்பிரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்சன் மண்டேலா இருப்பார். ஈக்குவாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து சீமான் பொலிவேர்னு ஒருத்தர் இருப்பார். புரியுதுங்களா? ஒவ்வொரு தேசத்திற்குமான தந்தைகள் இருக்காங்க. இங்கிருந்து குடிபெயர்ந்து போன பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தமிழ் பூர்வடி நபர் கயானா நாட்டினுடைய விடுதலைக்கு போராடி வெற்றி பெற்று அந்த நாட்டினுடைய கல்வி வேலைவாய்ப்பை நிவர்த்தி செய்து அந்த நாட்டினுடைய தந்தையாக இருக்கிறார் செட்டிக்குளம் ஜெகன் என்பவர். அப்போ இங்கிருந்து அடிமையாக சென்ற பல்வேறு மக்கள் பல நாடுகளுக்கு சென்று கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பொருளாதார நிலைப்பாட்டில் செழித்திருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய கயானா நாட்டினுடைய தேசத்தின் தந்தையாக கூட உருவாக வாய்ப்பு இருக்கும்போது இங்கே திராவிட சித்தாந்தத்தில் மொழி சிறுபான்மையர்களிடத்துல தமிழ் பூர்வடி மக்கள் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திரு சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னெடுத்து அரசியல் முன்னெடுக்கிறார். இப்ப புரியுதா என் தமிழ் தேசியம் அவசியம் என்பது? கண்டிப்பா. உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து இந்த கொடுத்த விளக்கம் வந்து இதுவரை நான் நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கேன். ஆனா இந்த விளக்கத்தை தெளிவாக யாரும் கொடுக்கல அப்படின்றது. தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வம் கொள்ள 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 ஆய்வு செய்ய செய்ய நாம் ஏன் அடிமையானம் என்கிற அந்த காப்ப அரவணா நூல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆய்வு செய்யும் போது தான் நம்மளுடைய வழிகள் என்னன்றது. அப்போ இந்த வழிகளை புரிய புரிய தான் நீங்கள் 1 கோடி இல்லை 5 கோடி இல்லை எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த வழியோடு சீமானோடு இருப்பவன் சீமானை விட்டு அகல மாட்டான். வேற ஏதேனும் காரணத்துக்காக மாற்று இடத்துக்கு போயிருப்பான். அதனால இந்த பயணம், இந்த பாதை ஒரு பியூர் அரசியல் வரலாற்றில் சீமானை போன்று ஒரு தனித்த சித்தாந்தத்தை நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. விடுதலை பெற்ற நாடு ஒரு இனத்தினுடைய மொழி சிறுபான்மையர்கள் இடத்துல அடிமைப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து இன்னொரு விடுதலை தேவை. சுதந்திரம் என்பது வேறு, விடுதலை என்பது ரெண்டுத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. காந்தி என்ன சொல்றாரு? அவர் ஒரு 100 பவுன் நகையை போட்டுட்டு நடுத்தூரில் ஒரு பெண் போகிறாரு என்றதான் அன்னைக்கு தாண்டா அது ஒரு அருமையான விடுதலை நாள். அது உங்களுக்கான அங்கீகரிப்பட்ட சுதந்திரம். விடுதலை என்பது மாற்றாண்டத்திலிருந்து அந்த அடிமை செங்கலை உடைத்திருக்கிறது தான் விடுதலை. இது ஒரு வகையான விடுதலைக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம். வெற்றி பெறுவோம்.
கண்டிப்பா சார். அதாவது நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.